Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video we discuss about 12th standard chemistry unit 7 chemical kinetics book back question number 15. The question is the decomposition of Cl2O7 at 500 Kelvin in the gas phase to chlorine and oxygen is a first order reaction. After 1 minute at 500 Kelvin, the pressure of chloride falls from 0.08 to 0.04 atmospheric pressure. So calculate the rate constant in second inverse. 500 Kelvin வெப்பநிலையில் வாயு நிலையிலுள்ள குளோரேட் Cl2O7 சிதைவடைந்த குளோரின் மற்றும் ஆக்சிஜனாக மாறும் வினை ஒரு முதல் வகை வினையாகும். 500 கெல்வினில் ஒரு நிமிடத்திற்கு பின்பு Cl2O7 இன் செறிவு 0.08 இலிருந்து 0.04 அட்மாஸ்பியராக மாற்றமடைந்தால் செகண்ட் இன்வர்ஸில் வினைவேக மாறிலியை கணக்கிடு. கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K ஈக்குவல் டு 2.303 by T log concentration of A0 divided by concentration of A. கொஷின்ல நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 வந்து 0.08 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் 0.04 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. மோலார் சொல்யூஷனாக இருக்கிறதுனால இந்த யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே இதில் இருக்குது. டைம் இருக்குது, A0 இருக்குது, A இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரேட் கான்ஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், K ஈக்குவல் டு 2.303, டைம் வந்து 1 minute. ஸோ லாக் A0 வேல்யூ என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 0.08 divided by 0.04. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். K ஈக்குவல் டு 2.303 divided by 1 அப்படின்னா அதே வேல்யூ தான் வரும், இன்ட்டு லாக் 2. லாக் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3010. இந்த லாக் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் டேபிள் அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த லாகதமிக் டேபிள்லேருந்து நம்ம அதோட வேல்யூவை எடுத்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, இதுதான் லாக் டேபிள். இதுக்கு தனியாக புக்கும் இருக்கு, அல்லது ஃபிசிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து கூட நீங்கள் வேல்யூவை எடுத்து போட்டுக்கலாம். இங்கே எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லாக் 2 வந்திருக்கு இல்லையா. இப்போ 2ஓட வேல்யூவை இந்த டேபிளில் பார்க்கணும். இப்போ 1.0னா 1ன்னு அர்த்தம். அப்படியே பாருங்கள், நம்பர் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே 2.0 இருக்கு இல்லையா. 2.0 2.0நாலும் 2நாலும் 1 தான். இப்போ 2.0ல் அதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை, அதனால 0ல் நேராக பாருங்கள் 3010. ஒருவேளை உங்களோட வேல்யூ வந்து 2.01 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2.0ல் 1ங்கிற வேல்யூக்கு நேராக உள்ளதை எடுத்து எழுதணும். ஆனால் நமக்கு 2க்கு அப்புறம் எந்த வேல்யூவும் இல்லை, 2.0 தான். 2.0நாலும் 2நாலும் 1 தானே, அதனால் 0ஓட வேல்யூவை நான் எடுத்து எழுதிக்கிறேன் 3010. இந்த 3010 தான் நான் வந்து அங்கே சம்மில் போட்டிருக்கேன். இப்படி தான் லாக் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். K ஈக்குவல் டு 2.303 இன்ட்டு லாக் 2 என்ன கண்டுபிடிச்சோம், 0.3010. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. பாருங்க, 0 0 0 0 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 3 2 0 0 0 0 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 3s are 9 0 3 3s are 9 2 3s are 6. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 0 3 0 12 1 3 9 6 6 9 3 2.
இங்கே ஒரு 3 டிஜிட், இங்கே ஒரு 4 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்குது. மொத்தம் 7 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ எனக்கு 4 டிஜிட் இருந்தால் போதும். இப்போ எனக்கு வேல்யூ என்ன வருது? 0.6932 வருது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இதை நான் மினிட்ஸில் கண்டுபிடிச்சிருக்கேன். ரேட் கான்ஸ்டன்ட்டை மினிட்ஸில் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு செகண்டில் தேவை. ஹவு மெனி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 minute? 60. ஸோ அதனால் 60ஆல் நான் என்ன செய்ய போகிறேன்? டிவைட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மினிட்ஸை செகண்டுக்கு மாற்ற போகிறோம். k ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை 60. இது என்னோட கன்வீனியன்ட்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6 × 10ன்னு மாற்றிக்க போகிறேன். இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 0 கேன்சல் பண்ண 0 வச்சுங்க. 1 6 are 6, 1 6 are 6 balance 3, 5 6 are 30 balance 3, 5 6 are 30 balance 2, 3 6 are 18. அப்போ உங்களுக்கு 0.11553ன்னு வரும். இந்த 10 வந்து மேலே போகிறப்ப என்னவாகும்னா 10 to the power -1ன்னு மாறும். இப்போ நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் பார்க்குறப்ப நம்பர் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ 1.15ன்னு வைக்கணும். ஸோ 1.1553 இங்கே பாயிண்ட் இந்த சைட் தள்ளி வைக்கிறதுனால நம்ம இதை 10 to the power -1ன்னு எடுத்துப்போம். இன்ட்டு 10 to the power -1 இந்த -1. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.1553 இன்ட்டு 10 to the power -2 செகண்ட் இன்வர்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.